மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். அங்கிருந்து கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, சோதனையின் தற்போதைய நிலவரம் என்ன? பூங்குழலி, நம்ம நிற்கக்கூடிய இடம் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான வீடு. அந்த வீட்டு முன்புதான் தற்போது அதிமுக நிர்வாகிகள் குவிந்து வர்றாங்க. இப்ப நம்ம ஒளிப்பதிவாளர் உதயகுமார் காட்டும் காட்சியில் கூட பார்க்கலாம். அதிமுக நிர்வாகிகள் அமலாக்கத்துறையின் சோதனையை கேட்டபின் தொடர்ந்து காலை முதலே குவிந்து வர்றாங்க. இப்போ கடந்த 2017ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் தமிழக வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டாங்க. அதன் பின்பு கடந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் கடந்த 2021ஆம் அக்டோபர் மாதம் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விஜயபாஸ்கர் சொந்தமான வீடு, அலுவலகம் மற்றும் ஒரு உறவினர் சொந்தமான இடங்கள் உள்ளிட்ட 56 இடங்கள்ல சோதனை மேற்கொண்டிருந்தாங்க. அந்த சோதனையில வருமானத்தை விட 35 கோடியே 79 லட்சம் ரூபாய் கூடுதலாக சொத்து சேர்ந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கின் அடிப்படையில் தான் தமிழக அமலாக்கத்துறையினர் தற்போது சோதனை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இப்போ ஒளிப்பதிவாளர் உதயகுமார் காட்டும் காட்சி பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறையினர் வாகனம், அந்த வாகனத்தில் அதாவது மதுரை மற்றும் சென்னையிலிருந்து 8 அதிகாரிகள் 2 வாகனங்கள்ல வந்திருக்காங்க. அதே போல மத்திய தொழில் பாதுகாப்படை போலீசாரும் பாதுகாப்பு பணிக்கு வந்திருக்காங்க. இவங்க இன்று காலை 7:30 மணி முதலே இந்த இலுப்பூரில் உள்ள ஒரு சொந்தமான வீடுகள் வீட்டுல சோதனை மேற்கொண்டு வர்றாங்க. இப்போ இவங்க தரப்பு அதிகாரிகள் தரப்பை பொறுத்த வரைக்கும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கிறாங்க. அதே போல கடந்த 2021ஆம் ஆண்டு வருமான வரித்துறையை மீண்டும் ஒரு முறை சோதனை நடத்தியிருந்தாங்க. அதன் அடிப்படையிலையும் அப்போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையிலையும் இந்த சோதனை நடக்கலாம் என்று கூறப்படுகிறது. இப்ப அவங்க விஜயபாஸ்கரோட ஆதரவாளர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகளை பொறுத்தவரையில அரசியல் பழிவாங்கும் காரணங்களுக்காக இந்த சோதனை நடத்தப்படுகிறது. ஏன்னா திமுக அரசு பொறுப்பேற்ற பின் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டாங்க. அதன் அடிப்படையில் மீண்டும் தற்போது முதல் முறையாக அமலாக்கத்துறையினர் சோதனை வந்திருக்காங்க. இப்ப ஏற்கனவே பாஜக அதிமுக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தோல்வி, அவங்க கூட்டணி இல்லைன்னு சொன்ன பிரச்சனைகள் உள்ளிட்ட காரணங்களுக்காக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாகவே இந்த சோதனை நடத்தப்படுவதாகத்தான் அதிமுக நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இங்கே குவிந்து வர்றாங்க. தொடர்ந்து இப்ப 2 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையின் முடிவில் தான் என்ன மாதிரியான சோதனை மேற்கொண்டாங்க, எதன் அடிப்படையில் அந்த சோதனை நடத்தப்பட்டது, இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதா அல்லது ஏற்கனவே வருமான வரித்துறையினர் பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதா என்பது குறித்து தெரிய வரும். எது எப்படி இருந்தாலும் இப்ப நாடாளுமன்றத்தில் நெருங்கிய ஒரு நிலையில இந்த சோதனை நடத்தப்படுவது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பழம்பதி. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.